ஸோ ஹாய் கைஸ், நான் அதை உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து விளையாட போகிற கேம் ரோப்ளாக்ஸில் ஓன் ஸ்டோரி. இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ கேம் ஆரம்பிக்க போது அண்ணன் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் விளையாட போகிறோம். நம்ம அந்த 2 கேமை தவிர நம்ம வேறு எந்த கேமும் விளையாட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து மற்ற கேம்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அம்மா டெலீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனால் வந்து சில டைம்ஸ் நான் வந்து மற்ற கேம்ஸ்லாம் போட பார்ப்பேன். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்தானா நானும் வந்து விளையாடுவேங்க ஐஸ்கிரீம் கேமு. ஸோ வாங்க விளாடுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கேம் ஒரு கான்செப்ட் என்னன்னா வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். அந்த ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பாரிஸ்க்கு ட்ரிப்பு போக போகிறோங்க. ஓகே, இவன் தான் நம்மளோட ஃப்ரெண்டுங்க கெவின். ஸோ இவனும் நம்ம கூட பாரிஸ் வராங்க. ஓகே, இந்த வீடை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றான். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்கள் கொடுக்குற டைம் படி தான் நம்ம பண்ண முடியும், தவிர உங்கள் கொடுக்குற டைம் வர அட்ராசிட்டி அதிகமாக பண்ண முடியாதுங்க. மோஸ்ட்டாக அதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாம் பார்க்கணும். ஓகே, பர்றா டர்க்கிங்க பர்றா. ஓகே, மேரி கிறிஸ்மஸ். இந்த கேம் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை காப்பி அடித்து தாங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த படத்தை ஒரு கான்செப்ட் என்னன்னா அது இருங்க என்னமோ கட்சின்னு வருது. ஓகே, இப்போ நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ண சொன்னாங்க நம்ம ட்ரிப்புக்கு போகிறதுனால. இப்போ க்ளோத்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரூமில் உங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்துவாங்கன்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கதையோட கான்செப்ட் என்னதுன்னா வந்து இந்த படத்தை காப்பி பண்ணி தாங்க பண்ணியிருப்பாங்க. என்னது அந்த படத்தோட கான்செப்ட்னால் நம்ம பாரிஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தோட கான்செப்ட்டு. ஆனால் வந்து நம்மளை விட்டுட்டு நம்ம அம்மா அப்பா மட்டும் தனியாக போயிடுவாங்க. நம்ம வீட்டில் மாட்டிப்போம். அந்த டைம்னு பார்த்து ராபர்ஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்கங்க. அது வந்து ராபர்ஸ் என்ட்ரானோடனே அவங்ககிட்ட எப்படி தப்பிக்கிறோம் என்னென்ன ஆகுறோம் அப்படின்றது தான் ஒரு கதை. ஸோ இப்போ வந்து என்னமோ ஆயிருக்குங்க, என்னன்னு தெரில. இப்போல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னமோ ஒரு நாய்ஸ் வந்திருக்கு. என்னன்னு ஜன்னலை பார்க்குறாங்க. ஓல்டு மேன் ஜாய், இவரை பற்றி நான் சொல்ல மாறேன்ட்டேன். இவர் வந்து ஒரு கில்லருங்க. இவர் சொல்கிறத நம்ம பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டோன்னு வைங்க ஒரு இடத்துல நெத்தி போட்டு வச்சு முடிச்சுருவாருங்க. நம்மளை கையில் கூட கண்டிருக்கு பாருங்கள். அந்த டஸ்ட்பின்லலாம் இவர் ஒரு மர்டர்லாம் இருக்குங்க, பாடிஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இவர் நம்மளை ஃபைனலில் இவர் ஹெல்ப் பண்ணுவாருங்க. நம்ம இவர்கிட்ட ஒரு காசு கொடுப்போம். இவர்கிட்ட நம்ம வந்து காசு கொடுப்போங்க. அந்த காசுக்காக நன்றி கடன் பார்த்து லாஸ்ட்டில் நம்மளை அழிக்க வருவாங்க. அந்த ராபர்ஸு நம்மளை சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் திட்டலான்னு வருவாங்க. ஆனால் இவர் ஓல்டு மேன் ஜாலி வந்து காப்பாற்றிடுவார் நம்மளை. ஸோ இப்போ நம்ம அதுதாங்க கதை. இப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்னமோ நடக்குது. என்னதுன்னா வந்து நாளைக்கு மார்னிங் நம்ம ட்ரிப்புக்கு போகிறதுனால இன்றைக்கி சாப்பிடுங்க, உங்களோட டர்க்கி லெக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. பர்றா வான்கோழிங்க, வான்கோழி தான் டர்க்கி. நான் என்னன்னு தெரில எனக்கு. ஓகே மாம், திஸ் டின்னர் இஸ் டெரபிள். நினச்சேங்க இவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, சாப்பாடு கேவலமாக இருக்குது அப்படின்றான். என்ன தைரியம் தான் உங்கள் அம்மாக்கிட்டே இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. என்னது, நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனும். ஓகே, தட்ஸ் கெவின். நம்ம போட்டிருக்கானுங்க கண்ணி தரல உங்களுக்கா தான் உன்னோட டைம் அவுட் ஆகிடுச்சு, நீ சாப்பிடாத போ அப்படின்றாங்க. என்ன உங்களோட ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அட்டென்ஷனாக இருங்க, இந்தாங்க சாப்பாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே,
ஓகேங்க, இப்போ நம்ம தூங்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க தூங்கிடுவோம் டக்குன்னு. இல்லை உங்கள் அம்மா வந்து கத்துற போகிறாங்க. ஓகே, நாளைக்கு காலையில் நம்ம வந்து பாரிஸ்க்கு கிளம்புறோம், அதனால ஒரு நல்ல தூக்கத்தை எடுத்துக்குவாங்க அப்படின்றாங்க. ஏங்க நான் வந்து இது உங்களை இனிமேல் ஜென்மத்துக்கோ பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அது எனக்கு கொஞ்சம் வலிக்குது, ஆனால் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அவங்க அம்மா. திடீர்னு அவங்களும் ஓடி போயிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வாங்க ஓகே, இப்போ வந்து தூங்குகிற டைமு, தூங்க, நாளைக்கு காலைல நம்ம பாரிஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டு போய்ட்டு நாங்கள் தூங்கிட்டு வந்தோம் முன்னாடியே. ஓகே, ஒன்றுமா என்ன இது ஜப்பான்காரங்க, இவன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்கான் பைத்தியக்காரன். சரி ஓகே, 3 2 1 ஓகே, கோழி முட்டை. ஓகே, வந்துட்டோம், தூங்க போகிறோம். ஓகே, தூங்கு. ஓகே, கண்ணை மூடி ஓப்பன் பண்ணிடுவோமா? தகுச்சும். ஸோ வந்து இப்போ என்னமோ கட்சின்னு வருது. ஏங்க, ஸோ நான் சொன்னேன்ல, இந்த ராபர்ஸ் இவங்க தாங்க, மார்வன் ஹாரி, இந்த 2 பேர். இப்போ தாங்க ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ லெமன் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலிங்க, அந்த ஃபேமிலி பேர். இந்த வீடு அவங்க நினச்சிட்டாங்க நம்ம எல்லோரும் பாரிஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னு. நாளைக்கு நைட்டு வந்து பாரிஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு. நாளைக்கு நைட்டு வந்து அவங்க போயிடுவாங்க. நாளைக்கு நைட்டு அவங்க திருட பார்க்குறாங்க. ஓகே, எல்லோரும் எந்திரிங்க, இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறோம் நாம், அதுக்கு கெவின் சொல்கிறோம், ஐயோ இது 11 மணியா, சீக்கிரம் எந்திரிங்க, எல்லாம் நம்ம இது அம்மா அப்பா எழுப்பி விடுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஓகே, அப்படியே நம்மளும் வந்து அவங்கள பார்க்குறோம், எங்கே இருக்காங்க, எங்கன்னு. ஓகே, இந்த வீட்டில் எங்கேயுமே இல்லைங்க. ஆமாம்ல, இந்த கேம் ஒரு கான்செப்ட் அப்படின்னா போகிறோம். சாரி, படம் கொஞ்சம் மாற்றி போச்சுக்க. ஓகே 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 எங்கேயுமே இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த கதை அப்புறம் போவோம். ஓகே, இப்போதைக்கு பார்க்குறோம். யாராச்சும் அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க வாங்க பேஸ்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் எதுக்காக இருந்தாலும் அப்படின்றாங்க. ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு பேஸ்மெண்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கெவினுக்கு இதுக்கு பயம் வரோங்க. ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் பயங்க, எச்சு முழுகிறான். ஏன்னா அவனுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போக பயமாக இருக்குன்ற மாதிரி பயமாக இருக்கும் அவனுக்கு. ஓகே ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தாலங்க, இந்த ஃபர்னிஸால் அவன் ரொம்ப பயப்படுவான். ஆனால் வந்து அந்த ஃபர்னிஸ் பார்க்க ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குங்க, அதான் அவன் ரொம்ப பயப்படுவான். ஓகே, இப்போ இந்த ஃபர்னிஸ் ஓப்பன் பண்ணி இது பண்ணும்போது நெருப்பு காப்போங்க. அதனால் அந்த ஃபர்னிஸ் பார்க்க பயமாக இருக்கு, அப்ஸ்டேஜ்க்கு போயிடலாம் திரும்பன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போயிட்டோம். ஹோம் அலோன் ஸ்டோரி. ஓகே, அது இது பண்ணிருக்கோம். நம்ம ஏங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் இனிமேல் ஜென்மத்துக்கும் வராது அப்படின்னு சொன்னது நிறைவேறிடுச்சு, சூப்பர், இனிமேல் நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான் கெவினு. அதுக்கு ஆமாம், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை விட்டு ஃப்ளைட்டுக்கு போயிருப்பாங்க. அம்மா சொல்கிறாங்க நம்ம என்னத்தையும் மறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாங்க, நீ எப்போவுமே அந்த மாதிரி தான் நினைப்பார், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணி இப்போ நம்ம பாரிஸ்க்கு போகிறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஐயோ அப்படின்னு அவங்க மூஞ்சி வச்சுட்டாங்க. நம்ம கெவினையும் அந்த பசங்களையும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பாருங்க அப்படியே. ஓகே, இப்போ வந்து இதோ இந்த 2 திருடங்க, இந்த 2 திருடங்களும் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த லெமன் ஃபேமிலி நம்ம இந்த வீக் வந்து அவங்க வர மாட்டாங்க, சீக்கிரம் உங்கள் வீட்டை கொள்ளையடிக்கலாம். எனக்கு ஆர்வமாக இருக்குது இந்த வீட்டை கொள்ளையடிக்க அப்படின்றாங்க.
ஓகே இப்போல்லாம் யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ என்ன கார் சவுண்டு என்னமோ கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாங்க. ஓகே இப்போதைக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. வா எல்லாத்தையும் வந்து அவுட்டோர் லைட்டை ஆன் பண்ணி விடு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்குங்க சுவிட்சு. ஓகே ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ண முடியல. ஓ பேட்டு கையில் இருக்குல்ல, இப்போ ஆன் பண்ணுவோம். ஓகே வந்து சொல்கிறாங்க. ஐ திங்க் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் யாரும் உள்ளே இருக்காங்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ யாரோ உள்ளே இருக்காங்க. இன்னைக்கு காலைல அவங்க போயிடுவாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே விடு அந்த வீட்டுக்கு வந்து நம்ம 9 o'clock திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. திடீர்னு நடிச்சு இதுவாகுது. இப்போ கெவின் சொல்கிறான் அந்த 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸும் நம்ம வீட்டை கொள்ளையடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், வா கடைக்கு போயிட்டு நம்ம சப்ளைஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இது நம்ம கடைக்கு தான் போகிறோன்னு நினைக்கிறேன். கடைக்கு தானே இங்கே. ஓகே இப்போ நம்ம வந்து ஹேமர் க்ளூ ரோப்பு அதுக்கப்புறம் வந்து வுட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம தனியாக போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஓகே இன்னும் நம்ம தனியாக போயிட்டு எல்லாத்தையும் தேடணும் போலங்க. இப்போ வர்றா. ஓகே அதுக்குள்ளே க்ளூ கிடச்சிருச்சுங்க, ஈஸி தான். ஓகே க்ளோ எடுத்தாச்சு, ஒரு ஐட்டம் கிடச்சிருச்சு. வர்ற செகண்ட் ஐட்டங்க. ஓகே இப்போ வந்து இங்கே செகண்ட் ஐட்டம் 3வது ஐட்டமும் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 4வது ஐட்டம் எங்கே இது நம்ம ஒரு கட்டை மாதிரி இருந்துட்டு இதாங்க எதுவும் எடுத்துக்கிட்டோம். அதான் இது எல்லாம் ஓகே இப்போ நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிது, வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க. கடைக்காரன் மண்டையில் ஏறலாம் நினச்சி அதுக்குள்ளே ஹோமெல்லாம் ஸ்டோரியும் போட்டானுங்க. ஓகே ஓகே நம்ம வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க. என்னை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இப்போ அதுவும் யூட்டர்ன்னு ஒருத்தன் ஏன் அந்த வேன் நம்மளை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றாங்க. எந்த வேனு? ஓ இந்த வேனாங்க, அந்த ராபர்ஸ்கிட்டையும் வந்து வந்தாங்க, நானும் பார்த்தேன். அது நம்மளை ராபர்ஸ் ஒரு வேனு, வா சீக்கிரம் ஓடி போயிடலாம், அவங்க நம்மளை கடத்துறதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் ஓடி போயிடலாமா அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ வாங்க இன்னொரு ஷார்ட்கட்டை நாமளும் ஃபாலோ பண்ணி போவோம். ஓகே வந்துருக்கோம். என்னமோ கோல்டு கலரில் என்னமோ இருக்குது, என்ன இதுன்னு தெரில. எடுக்க முடியும் மோஸ்ட்லி, அது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. என்ன செக் பண்ணிட்டா என்ன இல்லையே என்னன்னு தெரிலங்க. அதே மாதிரி இந்த கேமில் நம்ம ஒரு வாட்டி செத்தாலும் வந்து திரும்ப வர முடியாதுங்க இன்னொரு வாட்டி. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டுங்க எனக்கு. ஓகே இந்த லேக்கை க்ராஸ் பண்ணால் வந்து நம்மள ஒரு வீடு, ஆனால் இந்த லேக் வந்து ஃப்ரோசனாக இருக்குது, அது வந்து சேஃப் தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம் ஃப்ரோசனாக தான் தெரியுது. ஆமாங்க என்னங்க திடீர்னு இந்த மாதிரி நானே பார்த்தேன். என்னடா இன்னும் பார்க்கோர் வைக்கலன்னு நினச்சேன், அதுக்குள்ளே பார்க்கோரை வச்சுட்டானுங்க. ஒருத்தர் சொல்கிறான் இது பார்க்க ஃப்ரோசன் மாதிரியே தெரிலையே அப்படின்னு. நான் வேறு வழி இல்லை, நம்ம இதை தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வேறு வழி இல்லை போல். கிராஸ் த ஓபி. இந்த ஓபியை போட்டு மனுஷனை சாவடிக்கிறானுங்க. ஜம்ப்பு எஸ்ட்டு மிஸ்டா எப்போ ஜம்ப்பு. ஐயோ செத்துறேங்க. ஐயோ ஏங்க இதுக்கு மேலே நம்மளால் வந்து உயிரோடையும் வர முடியாதுங்க. என்கிட்ட வேறு இது ரோபக்ஸ் இல்லைங்க. சை கார். ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் சொல்லுங்கள். ஓகே பாய் கைஸ், பாய்.